வாழ்வோம் வாழ்விப்போம். இனிமேல் புதுசா எதுவும் செய்யக்கூடாது. புது கர்மம் அதுக்குதான் உங்களுக்கு உபதேசங்கள், வழிகாட்டுதல்கள். ஏன்னா புது கர்மா ஒண்ணு உள்ள வந்தாலும் அதுக்குன்னு ஐயா நான் ஒரு தப்பு தானே பண்ணேன். ஒன்னோ ரெண்டோ தப்பு தான். தப்புக்கு தண்டனை ஒண்ணுதான் அல்லைங்க. எனவே வாழ்க்கையில் 2 நிலை இருக்கிறது ஞான பயணத்தில். ஒன்று பழையதை, அதான் சொல்லுவாங்க, பழையதை கழித்தலும் புதியன புகுத்தலும். அந்த புதியன புகுத்தல் எது? ஏன்னா புதுசா புகுத்துறது இல்ல, அந்த மெய் அருளை உள்ள கொண்டு வருவதற்கு, குருவனுடைய ஆசையை முழுக்க வாங்குவதற்கு நீங்க பாடுபடும். இதுவரை உங்க கர்மாக்காக வாழ்ந்துட்டீங்க, பழைய கர்மால. புது கர்மால குருக்காக வாழ்வது. அப்ப மண்ணுல குருக்காக நீங்க வாழ்ந்தால் விண்ணுல இறைநிலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே ஞான பயணத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க பழைய கர்மா பத்தி எல்லாம் பயப்படவே வேண்டாம். புது கர்மாவில் ரொம்ப அக்கறை செலுத்துங்கள். புது கர்மா ஒட்டிடக்கூடாது. அதுக்குதான் சொல்றேன், ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யுங்க. அதுக்குதான் இப்ப உங்கள்கிட்ட ஒண்ணு கொடுத்துருப்பேன். என்ன கொடுத்துருப்பேன்? சங்கல்பம் கொடுத்துரு. போய் சொல்லக்கூடாது, எப்படி பண்ணணும் இல்லையா? அந்த சங்கல்பத்தை நீங்க தினசரி கடைபிடித்து வந்தீங்கன்னாலே புது கர்மா ஒட்டார். புது கர்மா ஒட்டாம இருக்க, யாரையும் கோவப்படாதீங்க, யாரையும் திட்டாதீங்க, அடுத்த முறையும் ஆசைப்படாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உன் வேலையும் கரெக்டா செய்துட்டு வேலையே ஒத்தி போடாத, வேலையை மாத்தாத, ஏடிக்கு போட்டி பண்ணாத, அவ்வளவுதான். ஒழுக்கமா அற வெளிவான் அழுக்காறு அவாவிகளை என்னாச்சல் நான்கும் இழுக்கா என்றதும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா மீண்டும் பிறவாத நிலையை அடைவதற்கும் வாய்ப்புண்டு, இறைநிலையை சேர்வதற்கும் வாய்ப்புண்டு, இந்த ஞான பயணம் முழுமை பெறுவதற்கும் வாய்ப்புண்டு என்று சொல்லி, புது கர்மா எதுவுமே வராத வண்ணம் வாழுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்க்கை.